Hi students, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த question, how far does the runner whose time velocity graph is shown in the figure travels in 16 seconds? How far? ஸோ அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவர் ரன் பண்ணியிருக்கிறாரு 16 செகண்டில் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. தென் வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த ரன்னர் அட் t equal to 11 செகண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கிற இந்த கிராஃப் லாஸ்ட் டைம் கிராஃப்க்கு கொடுத்துருக்குறாங்க. கேட்டிருக்கிறது என்னது, டிஸ்டன்ஸும் தென் ஆக்சலரேஷன் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த லாஸ்டி கிராஃப் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். அதே இது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களாப்பா? ஸ்லோப் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், dy by dx. சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட் டேம் கிராஃப் அப்படின்றதுல நம்ம என்ன பார்ப்போம், ஆக்சலரேஷன் dv by dt. ஸோ இதை ரிமைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், கொடுத்துருக்கிற இந்த டேட்டாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஹவ் ஃபார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த ஹவ் ஃபார் அப்படின்றதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரன்னர் அப்படின்னு பார்க்கும்போது இன் 16 செகண்ட்ஸில், சரியா, இன் 16 செகண்ட்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம இப்போது இந்த கிராஃபில் இது ஓ, இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ அப்படின்ற ஏரியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் ஏரியாவுக்கு, அதாவது 16 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறாரு அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஓ, ஏ, பி, சி, டி, இ இது வரைக்கும் மொத்தமாக நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஏரியாவை நம்மளுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிடுவோமா? எப்படி பிரிச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஓஏ அப்படின்ற இந்த பார்ட்டு, ஓஏ அப்படின்ற இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ட்ரையாங்கிளில் இது 2 டிஸ்டன்ஸுக்கு ஹைட் எவ்வளவு, 8. ஃபஸ்ட்டு 1/2 2 × 8 ப்ளஸ் நெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது இந்த ஒரு ட்ரையாங்கிள் லைக் இந்த ஏபி அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது மொத்தம் 8 செகண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா 10 - 2 எவ்வளோப்பா, 8 தானே. ஸோ ஹைட்டு 8, ஹைட்டும் 8, அதனால் நம்ம 8 × 8. தென் நெக்ஸ்ட் ஏரியா, இந்த இடம் ஒரு ட்ராபிசம் மாதிரி இருக்கும். அதாவது ட்ராபிஸோட ஃபார்முலாவே என்ன அப்படின்னா, ஆஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ரெண்டு சைடு இன்ட்டு ஹச். ஹச் அப்படின்றது இந்த வித்து எவ்வளவு, இந்த இடத்துல 2. சரிங்களாப்பா? இந்த இடத்துல 2. ஸோ இந்த சைடு எவ்வளவு இருக்குது, 4. அப்போது இந்த இதை எப்படி எடுத்துக்கணும், 1/2 4 + 8 × 2. இப்போ இந்த இடத்துல ஆஃப் 4 + 8 × 2. ஸோ இது அப்படியே எழுதுங்க, ஆஃப் 4 + 8 × 2. தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது சிடிஇ அப்படின்ற இந்த ஏரியா. இந்த ஏரியாவுக்கு நம்மளுக்கு 4 ஹைட்டும் 4 வித்தும் இருக்குது. சரிங்களா? ஸோ 4 செகண்ட்ஸ் அப்படின்ற வித்து. அப்போ 4 × 4 நம்மளுக்கு 16. அப்போ 4 × 4. ஸோ டோட்டலாக இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது இந்த 1/2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுக்கு 8 + 8 × 8 64 ப்ளஸ், ஸோ இங்கே 12 இருக்குது, தென் 16. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு டோட்டலாக கூட்டி பார்த்தோம் அப்படின்னோம்னா 8 + 12 20. ஸோ 84 தென் 100 மீட்டர் அப்படின்றது 16 செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். சரிங்களாப்பா? ஸோ அப்போது ஒரு நம்ம ரன்னர்ஸ் ஒரு ஹுசைன் ஃபோல்டு மாதிரி இருக்கிறவங்கலாம் நம்மளுக்கு ஒரு 10 செகண்ட்ஸில் 100 மீட்டர் ரீச் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ரன்னர் 16 செகண்ட்ஸில் 100 மீட்டர் ரீச் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சலரேஷன் ஆஃப் த ரன்னர் அட் t = 11 செகண்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த 11th செகண்ட் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே எங்கே கொடுத்துருக்குறாங்க, 10க்கும் 12க்கும் நடுவில் நம்ம 11 எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்லோப் என்ன ஸ்லோப்பு, பிசி அப்படின்ற இந்த ஸ்லோப். ஆக்சுவலாக நம்மளுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், என்ன செய்யணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையாப்பா? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஆக்சலரேஷன் a = tv by dt அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியை v2 - v1 by t2 - t1 தானே சொல்லணும். அப்போ இந்த இடத்துல v2 - v1ன்றது என்னது, ஆக்சுவலாக இந்த b அப்படின்ற இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 10, ஒய் ஆக்சிஸில் 8. தென் c அப்படின்ற இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 12, ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ இதுதான் இங்கே v2, இதுதான் இங்கே v1, இதுதான் இங்கே t2, இதுதான் t1. ஸோ அப்போ இதை நம்ம இங்கே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணாலே போதும்
இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆக்சலரேஷன் அட் 11th செகண்ட்ஸ் சரிங்களா? ஸோ அப்போ a ஈக்குவல் டு dv/dt அப்படின்னு ஃபார்முலா எழுதிட்டு v2 மைனஸ் v1 பை t2 மைனஸ் t1 இதை போடுறதுனா போகலாம். டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் கூட பெட்டர் தான். 4 மைனஸ் 8 பை 12 மைனஸ் 10 அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா v2ன்றது 4, v1ன்றது நம்மளுக்கு 8ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ மைனஸ் 4/2 அப்படின்னு வரும். அப்போது -2 மீட்டர் per செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்றது ரிட்டார்டேஷன். லாஸ்ட் அவருடைய 11th செகண்ட்ஸில் என்ன செஞ்சிருக்கு? டிஆக்சலரேட் ஆயிருக்கிறாரு. சரிங்களா? நெகட்டிவ் ஆக்சலரேஷனை தான் ரிட்டார்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களாப்பா? ஸோ இது நம்ம நெகட்டிவ் சைனோட சேர்த்து எழுதணும். ஏன்னா அந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படியே டிகிரிஸ் ஆகிட்டு வர்றது. டிகிரிஸ் ஆகி வருதுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட் டைம் கிராஃப் டிகிரிஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் ஆகக்கூடிய இந்த வேல்யூ ரிட்டார்டேஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களாப்பா? இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.